ஜல்ஜீவன் திட்டம் 4378 நகரங்களுக்கும் விஸ்தரிப்பு. ரூபாய் 2,87,000 கோடி செலவில் வீடுகளை நாடி இனி குடிநீர் செல்லும். 2024ஆம் ஆண்டிற்குள் கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கும் நோக்கில் ஜல்ஜீவன் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அறிவித்தார். மாநில அரசுகளின் உதவியால் ஜல்ஜீவன் திட்டம் மூலம் இதுவரை 3 கோடிக்கும் அதிகமான குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. 34,919 பஞ்சாயத்துக்கள் மற்றும் 65,627 குக்கிராமங்களில் 100% வீடுகளில் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. நாட்டில் 100% குழாய் இணைப்புகள் வழங்கியதில் முதல் மாநிலமாகவும் முன்னோடி மாநிலமாகவும் பாஜக ஆளும் கோவா மாநிலம் திகழ்கிறது. குறுகிய காலத்தில் சாதனைகள் படைத்து வரும் பிரதமரின் இந்த திட்டம் இப்போது நாட்டில் உள்ள அனைத்து 4,378 நகரங்களுக்கும் விஸ்தரிக்கப்படுகிறது. இந்த திட்டம் மூலம் நகர்ப்புறங்களில் மக்கள் குடிநீர் லாரிக்காக வீதிகளில் காத்திருப்பது, ஏராளமான ரூபாய் தண்ணீருக்காக செலவு செய்வது தவிர்க்கப்படும் என்றும் ஏழை எளிய மக்களின் வீடுகளை பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தேடி செல்லும் என கூறப்படுகிறது. இதற்காக இந்தியாவில் உள்ள 4,378 நகரங்களில் உள்ள எல்லா வீடுகளுக்கும் குழாய் மூலம் தண்ணீர் இணைப்புகளை வழங்குவதற்காக நகர்ப்புறங்களுக்கான ஜல்ஜீவன் இயக்கம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக பட்ஜெட் உரையின் போது மத்திய நிதியமைச்சர் கூறினார். 500 அம்ருத் நகரங்களில் கழிவுநீர் மேலாண்மை வசதியை வழங்குவது அடுத்த இலக்காகும் என்று கூறிய அவர், சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு பிரிவின் கீழ் தூய்மை இந்தியா நகர்ப்புறம் 2.0 தொடங்கப்படும் என்றும் நிதியமைச்சர் கூறினார். அதேபோன்று 500 அம்ருத் நகரங்களில் உள்ள 2.64 கோடி வீடுகளுக்கு கழிவுநீர் மேலாண்மை வசதி வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அம்ருத் இயக்கத்திற்கு தொடர்ந்து நிதி ஆதரவை வழங்குவதற்கான ரூபாய் 10,000 கோடி உட்பட ரூபாய் 2,87,000 கோடி நகர்ப்புற ஜல்ஜீவன் இயக்கத்திற்கு வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக கூறினார்.